இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பனிவிலும் மலர்வனம் சீரியலோட மார்ச் 13 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம்ப்பா. ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கதிர் அவன் பர்த்டே அப்படிங்கறதுனால எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அன்பு கொடுத்த கிஃப்டை தவிர மற்ற எல்லா கொடுத்ததும், அதாவது 2 பொண்ணுங்க கொடுத்தாங்க மிச்சது. ஒன்று ஐஷு, இன்னொன்று அணு. அணு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா, ஐஷு கொடுத்த வாட்சை கட்டிக்கிட்டான் அப்படின்னு இருக்க. அன்பு கொடுத்தது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்க. அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்க. என்ன தீவு நம்ம கொடுக்கறது மட்டும் வாங்கிக்கவே மாட்டேங்கிறானே, பார்க்க கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அன்பு அப்படின்னு இருக்க. அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிச்சாங்கல்ல. நாளைக்கு என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவ கொடுத்ததை ஓபன் பண்ணி பார்க்க போறான். இவன் சின்சியரா ஏதோ ட்ரை பண்றா, லவ் பண்றதா போல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரிய போகுது. ஐஷு மேட்ரு எப்படி அப்படின்னா, அழகா பாலா சும்மா அடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கறதான். சும்மா ஏதாவது இந்த இடத்துல நம்மள சீல் ஃபில்லப் பண்ணும் அப்படிங்கறக்காக ஒரு 2-3 எபிசோட் ஓட்டணுங்கிறக்காக ஐஷுவை கொண்டு வந்தாங்களே தவிர, ஐஷு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை காட்டுவாளே தவிர அவ ஸ்ட்ராங்கா ஏதோ இடத்துல முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நாளைக்கு அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போறான். அவ கொடுத்ததை பார்த்துட்டு கண்டிப்பா அவங்க அம்மா செஞ்சதுல தான் ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா நேரில் வந்தோடனே அதை கேட்கதான் போறான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கலையரசி அவங்க மேல இன்னும் மரியாதை இல்லாம தான் போகுது இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடா. இன்னொரு சைடு சேரன் அணு கதையில அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒன்றும் பெருசா இல்லப்பா. இவன் லவ் சொல்லிடுவான் அப்படிங்கிறது தான் சீக்கிரமாவே. ஏன்னா அவ ஹிண்ட் கொடுத்துட்டா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் உனக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டா. இதுக்கப்புறம் உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ சீக்கிரமா செட் ஆயிடும் உங்களுக்குள்ள. அதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்னு இருக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்க போகுதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.